பற்களின் ஆரோக்கியத்தை பற்றிய முக்கியமான அக்குபங்சர் மருத்துவ புரிதல்களை இந்த பதிவில் நாம் விளங்கிக் கொள்வோம். ஒரு நிலத்தில் போடப்பட்ட விதையானது அந்த நிலத்தை பிளந்து கொண்டு சிறு செடியாய் வெளிவந்து மரமாய் வளர்வதைப் போல நம்முடைய ஈறுகளை பிளந்து கொண்டு நம்முடைய பற்கள் முளைத்து வெளிவந்து வளர்கின்றன. நமது ஈறுகள் நம்முடைய பற்களின் நிலம் என்பதை அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிலம் எந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தானே அதில் வளரக்கூடிய தாவரத்தின் தரம் அமைய முடியும். அதே போல நம்முடைய ஈறுகள் நல்ல ஆரோக்கிய நிலையில் இருக்க வேண்டியது நம்முடைய பற்களின் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாகும். எனவே பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்களும் பற்களை உறுதியான தன்மையில் பேணிக்கொள்ள விரும்புபவர்களும் அடிப்படையில் அவர்களின் ஈறுகளின் ஆரோக்கியத்திற்கும் பராமரிப்பிற்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின்படி நம்முடைய உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அவைகளுக்கான ஆற்றலை கொண்டு நமது உடலில் ஒரு குறிப்பிட்ட பராமரிப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே நம்முடைய மண்ணீரலும் வயிறும் நம்முடைய ஈறுகளை பராமரிக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்புகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு நம்முடைய மண்ணீரலும் வயிறும் நம்முடைய உடலில் ஜீரணம் என்ற மிக முக்கியமான பணியை செய்யக்கூடிய இரு பிரதான உறுப்புகள் என்பதையும் இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்ணக்கூடிய உணவுகளும் அந்த உணவுகளை நாம் உண்ணக்கூடிய முறைகளும் தான் நம்முடைய ஜீரணத்தினுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடியவைகளாகும். ஆனால் நமது தவறான உணவு பழக்கங்களும் தவறான உட்கொள்ளல் முறைகளும் நம்முடைய ஜீரணத்தை கடினப்படுத்தி விடும்போது நம்முடைய மண்ணீரல் மற்றும் வயிற்றின் சக்திகள் விரயமாகி அந்த உறுப்புகள் சோர்வடைகின்றன மற்றும் பலகீனம் அடைகின்றன. நமக்கு சில வேலைகள் இருக்கின்றன. அதில் ஒரு வேலையை நாம் எளிமையாக செய்து முடித்து விட்டோம் என்றால் நமக்கான அடுத்த வேலையையும் நாம் சிறப்பாக செய்வதற்கான ஆற்றல் நமக்கு இருக்கும். அந்த வேலையையும் நாம் நல்ல முறையில் செய்ய முடியும். ஆனால் நாம் செய்த ஒரு வேலை சில தவறுகளால் மிகவும் கடினமாக அமைந்து அதில் நாம் நம்முடைய சக்திகளை எல்லாம் செலவழித்து விட்டிருந்தோமே ஆனால் நாம் சோர்வடைந்து நம்முடைய அடுத்த வேலையை செய்ய தயாராக இருக்க முடியாது தானே. அதே போலத்தான் நம்முடைய தவறான உணவு முறைகளும் தவறான உட்கொள்ளல் முறைகளும் நம்முடைய மண்ணீரல் மற்றும் வயிற்றின் சக்திகளை விரயமாக்கி விடும்போது அவ்விரு உறுப்புகளால் நம்முடைய ஈறுகளை பராமரிப்பதற்கான ஆற்றல்களை தர முடியாமல் போய் நம்முடைய ஈறுகள் பலகீனம் அடைகின்றன. ஈறுகள் வீக்கத்துடனும் வலியுடனும் இருப்பது, ஈறுகள் இரத்த சிவப்பாகவும் கருமை நிறம் படர்ந்தும் கெட்ட நீர் வடிந்தும் கொண்டிருப்பது, சில நேரங்களில் ஈறுகளில் இரத்தமே கூட வடிந்து கொண்டிருப்பது, இவைகளெல்லாம் ஈறுகள் பலகீனம் அடைந்திருக்கின்றன என்பதற்கான அறிகுறிகளாகும். ஈறுகளின் பலகீனமே பல்வேறு விதமான பற்கள் சம்பந்தமான நோய்த்தன்மைகளுக்கு காரணமாக அமைகின்றது. ஆக நமது மண்ணீரலும் வயிறும் அவைகளின் இயக்க சக்தியில் குன்றி சோர்வடைந்திருப்பதே பற்கள் சம்பந்தமான பெரும்பாலான நோய்த்தன்மைகளுக்கு மூல காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஈறுகள் மற்றும் பற்கள் தொடர்பான நோய்த்தன்மைகளிலிருந்து நாம் இயற்கையான முறையில் மீள வேண்டுமானால் முதலில் நம்முடைய மண்ணீரல் மற்றும் வயிற்றின் சோர்வுத்தன்மையை நீக்கி அவைகளை சக்தியூட்ட வேண்டும். இதற்கான வழிமுறைகளை அக்குபங்சர் மருத்துவத்தில் சிறப்பாக செய்ய முடியும். அடிப்படையில் ஈறுகள் சம்பந்தமான ஒரு பாதிப்பை நாம் உணர்கிறோம் என்றாலே நமது மண்ணீரல் மற்றும் வயிற்றுக்கு முறையான ஓய்வை வழங்க வேண்டும். நல்ல பசி உணர்வு வந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும். அதுவரை உணவை பற்றியே நினைக்கக்கூடாது. ஈறுகளின் தொந்தரவுகள் நீங்கும் வரை பழங்களில் உள்ள இனிப்பு சுவையை தவிர வேறு எந்த இனிப்பு சுவையுள்ள உணவுகளையும் நாம் சிறிதளவு கூட உட்கொள்ளக்கூடாது. அதே போல புளிப்பு சுவையுள்ள மற்றும் புளிப்பு தன்மையுள்ள உட்கொள்ளல்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. கூடுமானவரை குறைத்து கொள்வதாவது நல்லது. மேலும் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளையும் சில வாரங்களுக்கு முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். மேலும் மொறுமொறுப்பான உணவுகளையும் மைதா சார்ந்த உணவுகளையும், அதாவது இந்த பிஸ்கட், பிரெட் உள்ளிட்ட பேக்கரி உணவு வகைகளையும் தவிர்த்து விடுவது நன்மை. மேற்சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் மேற்கொள்வது நம்முடைய மண்ணீரலுக்கும் வயிற்றுக்கும் தேவையான ஓய்வை வழங்கி அவைகளின் உயிரோட்டம் பெருகுவதற்கு நல்ல முறையில் உதவ முடியும். நிறைய பழங்கள் சாப்பிடுவது, கஞ்சி சாதம், காய்கறிகள், ஆவியில் வேக வைத்த உணவுகளை உண்பது, இன்னும் சூப், மோர், இளநீர், பழரசம் உள்ளிட்ட திரவ ஆகாரங்களை தேவைக்கேற்ப உண்பதும் ஈறுகளின் தொந்தரவுகள் விரைவாக நீங்குவதற்கு உதவ முடியும். மற்றபடி பல்வலி மிக தீவிரமாக இருந்தால் ஒரு நாள் முழுக்கவே பல விரதம் இருக்கலாம். காலை முதல் மாலை வரை பசி உணர்வு தோன்றும் போதெல்லாம் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வீட்டில் ஓய்வெடுப்பது ஒரு நல்ல நிவாரணத்தை தரும். இதற்கு பெயர் தான் பழவிரதம் என்று சொல்லுவோம். இவைகளோடு சேர்த்து முறையான அக்குபங்சர் சிகிச்சை மேற்கொள்வது ஒரு முழுமையான நோய் நிவாரணத்தை உறுதி செய்ய முடியும். சுருக்கமாக சொன்னால்
நாம் ஈறுகள் மற்றும் பற்கள் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும்போது நமது உணவுகளை எளிமைப்படுத்தி கொண்டு, அதாவது நம்முடைய ஜீரண சக்தியை அதிகமாக கேட்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொண்டும் மிதப்படுத்தி கொண்டும் இருக்கும்போது நமது மண்ணீரலும் வயிறும் அவைகளின் சோர்வு தன்மைகளிலிருந்து மீண்டு உயிரோட்டம் பெற்று அவைகளின் உடல் இயக்க பணிகளில் முழுமையும் நிறைவும் ஏற்படும். மேலும் நம்முடைய நோய் தன்மைகளுக்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய இயற்கை சிகிச்சை முறைகளும் நல்ல முறையில் பலனளிக்க முடியும்.